சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த நகரங்கள் எல்லாம் ரொம்பவுமே வேகமா வளர்ந்துகிட்டே இருக்கு. அதோட சேர்ந்து ஒரு அமைதியான நோயும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதுதான் தைராய்டு பிரச்சனை. ஒரு 32 வயசு பொண்ணு ஐடி வேலைக்கு போகுது. அவளுக்கு எப்பவுமே சோர்வா இருக்கு, எடையும் அதிகரிக்குது, மன அழுத்தமும் அதிகரிக்குது. அவ நினைச்சது என்ன தெரியுமா? வேலையில ரெஸ்ட் தேவைன்னு நினைக்கிறது தான். ஆனா டாக்டர் சொன்னது வேற. ஹைப்போதைராய்டிசம். இது அந்த பொண்ணோட கதையில மட்டும் கிடையாது. நகரங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இதே பிரச்சனையை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனா கேள்வி என்னன்னா, ஏன் தைராய்டு பிரச்சனை இவ்வளவு அதிகரிக்குது? காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சூழல் மாசு, நாம சுவாசிக்கிற காத்து, நாம குடிக்கிற தண்ணி, அதுல இருக்கிற நச்சுக்கள் நம்மளோட ஹார்மோன்களோட சமநிலையை குறைக்குது. ரெண்டாவது, உணவு பழக்க மாற்றம். முன்னாடி நம்ம சாப்பிட்டது என்ன? கம்பு, ராகி, சக்தி அதிகமா இருக்கிற உணவுகள் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸை அதிகமா சாப்பிட்றோம். அதிக உப்பு, அதிக சர்க்கரை இருக்கிற உணவுப் பொருட்களை அதிகமா உட்கொள்றோம். இதெல்லாம் தைராய்டு செயல்பாட்டை பாதிக்கும். மூணாவதா மன அழுத்தம். நகர வாழ்க்கையில இது ரொம்பவுமே இருக்கும். டெட்லைன், பிரஷர், அப்புறம் ஆன்சைட்டி, இது மூணுமே சேர்ந்து நம்மளுக்கு மன அழுத்தத்தை தருது. இந்த ஸ்ட்ரெஸ் நம்மளோட எண்டோகிரைன் சிஸ்டத்தை பாதிக்குது. தைராய்டு ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி. அது உடம்புல இருக்கிற எல்லா செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துது. அது சீரா இல்லைன்னா உடல் முழுக்க இம்பேலன்ஸான ஹார்மோன்ஸ் தான் இருக்கும். நாம தைராய்டு பிரச்சனை இருக்கான்னு கவனிக்க வேண்டிய சில அறிகுறிகள் என்னன்னா, எப்பவுமே சோர்வா இருக்கிறது, எடை அதிகரிக்கிறது இல்ல குறையிறது, முடி உதிர்வு, மனநிலையில மாற்றம், தூக்க பிரச்சனை அதிகமா இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தா இக்னோர் பண்ணாதீங்க. இதுக்கு தீர்வு தான் என்ன? நாம மாற்றம் செய்யலாம். இது கட்டுப்படுத்த முடியாத நோய் இல்ல. சத்தான உணவுகள், இயற்கையான உணவுகள், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், முறையான பரிசோதனை, இவைதான் நம்மளோட பாதுகாப்பு. இது எல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணாலே நம்ம இந்த நோயை குறைக்கலாம், தடுக்கலாம். நகரம் வளர்ந்துகிட்டே தான் போகுது. ஆனா நம்ம உடல்நலம் குறையக்கூடாது. இன்னைக்கு ஒரு செக்அப் பண்ணுங்க. உங்க உடலை கவனிங்க. உடல்நலம் தான் நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு, உங்க குடும்பத்தாருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அமைதியா வர்ற நோயை நம்ம அறிவால தடுக்கலாம். நல்லதை பேசுவோம், உண்மை பேசுவோம். நன்றி.